ஹலோ கேஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த பார்க்க போறோம்னா, இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாரும் மேலேயும் ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதாவது நான் கேஸ் போட போறேன். டென்ஷன் ஆகுற? இதெல்லாம் சட்ட ரீதியா சந்திப்போண்டா. நம்ம சட்ட ஆலோசகருக்கு போனை போடு, இந்த போலீஸ் மேலே ஒரு கேஸை போட்டு விடுவோம். நம்ம ஒரு ஃபன் அண்ட் ஃபேக்ட் சேனல் ஒன்று வச்சிருக்கோம். அதுல ஃபன்னும் போடும் ஃபேக்டும் போடும் இந்த மாதிரி தான் இருக்கு. இப்போ முக்கால்வாசி நேரம் நம்ம வந்துட்டு ஃபன் தான் போடுற மாதிரி தான் போட்டுட்டு இருக்கோம். அதை வச்சு பார்த்தா கிஃப்ட் வீடியோ போடுறோம், அதுவும் நீங்க கேட்கறேங்கிறதுக்காண்டி போட்டுட்டு இருக்கேன். இப்போ கடைசியா ரீசெண்டா வந்துட்டு பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 1 வீக்ல வந்துட்டு ஒரு வாரத்துல, அதாவது 7 நாள்ல 7 ஷார்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி போட்டு நம்ம ரீச் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அப்படிங்கறதுக்காக போட்டிருந்தேன். போட்டுட்டு சரி போட்டிருக்கோம், ரீச் நினைச்ச அளவுக்கு வரலன்னு வைங்களேன், ஓரளவு வந்துருச்சு. நினைச்ச அளவுக்கு சுத்தமா வரல. சரி அந்த வீடியோ நம்ம எப்படிலாம் நம்ம சர்ச் பண்ணி பார்த்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலான்னு ஹிஸ்டரிக்குள்ள போய் இந்த சர்ச் ஹிஸ்டரியில போய் பார்த்தா நீங்களே பாருங்க, அதுதான் இந்த வீடியோ. ஆக்சுவலா பாக்குற எல்லாரும் என் சேனல் என்னெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருக்கீங்க, இவ்வளவு கண்டாவே என் சேனல்லாம் நினைச்சு பார்ப்பீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. ஒவ்வொரு ஷார்ட்ஸ், அந்த ஷார்ட்ஸ் என்னென்ன ஷார்ட்ஸுங்கிறத மேல நான் சைட்ல போட்டுறேன். அது என்னென்ன வந்துட்டு சர்ச் பண்ணிருக்காங்கிறத நீங்களே பாருங்க. என் பொழப்பு சிரிப்பா சிரிக்குது. லாஸ்டா வந்துட்டு யூடியூபர் லைஃப் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோக்கு என்னென்ன சர்ச் பண்ணிருக்காங்கன்னு பார்ப்போம். பெஸ்ட் மொபைல் கேம் 2024. சரி இது விட்டுருங்க, அது என்னன்னு பார்த்தா தெரியல. காமெடி வீடியோ ரோமன் ரைன்ஸ் அந்த ஷார்ட்ஸோட தம்ப்நெயில பார்த்தா ரோமன் ரைன்ஸ் படம் தெரியுதா இல்ல, என்னைய பார்த்தா ரோமன் ரைன்ஸ் மாதிரி இருக்கா. அடுத்து சாங் நியூவா, புதுசா ஏதாவது சாங், அதாவது நான் அதுல பாட்டு பாடிட்டு இருக்கிற சேனல் மாதிரியும் தங்கச்சி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் தமிழா, ஸ்டேட்டஸ் இல்லாமடா வீடியோஸ் ஆகும். வெரைட்டி ரைஸ் ரெசிபி, மெட்ராஸ் சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். அடுத்து பட்டுப்பூச்சி அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். அதாவது பட்டுப்பூச்சி நான் பார்த்து ரொம்ப சாச்சுங்கிற ஒரு வீடியோ மாதிரி ஒரு போட்டிருந்தேன். அதுக்கு என்னெல்லாம் சர்ச் பண்ணிருக்காங்கன்னா, யூடியூப், எவனாவது யூடியூப்லயே வந்து யூடியூப் அப்படின்னு சர்ச் பண்ணிருக்கான். அவ்வளவு பெரிய அறிவாளி எல்லாம் உள்ள இருந்திருக்காங்க. இந்தியாவுல இருக்க அறிவாளி பூரா நம்ம ஊர்ல தான் இருக்காங்க. கண்ணு வைக்காத, இதுல கண்ணு வர வைக்கிற. கார்ட்டூன் சுட்டி மும்பை, சுட்டி டிவி. ஏன் என்னைய பார்த்தா கார்ட்டூன் மாதிரி இருக்கா, இல்ல என்னைய பார்த்தா சுட்டி டிவி மாதிரி இருக்கா, ஏன்டா இப்படி பண்றீங்க. டாக் காமெடியா, நாயை வச்சு நான் காமெடி பண்ற மாதிரி ஃபயர் வீடியோ, ஃபன்னி ஷார்ட்ஸ். ஓகே. ஜல்லிக்கட்டு, கஞ்சப்பூ கண்ணால சாங். கஞ்சப்பூ கண்ணால சாங் ஏன்டா ஏன் ஷார்ட்ஸை தொட்டு பாக்குறீங்க? Stop it. Get some help. கேரளா குருவாயூர் டெம்பிள். அதுல தமிழ்ல அந்த மாதிரி டெம்பிள் வச்சிருந்தா கூட பரவாயில்ல, அதுல நான் சாரத்தை கட்டிட்டு குடியார மாதிரி வேஷம் போட்டிருக்கேன், மனசாட்சி இல்லாம. மச்சான் மச்சான் உன் மேல ஆசை வச்சான் சாங்கு. மஹிந்திரா டிராக்டர், அது எது வச்சு அந்த வீடியோல டிராக்டர் வரும் அப்படின்னு நம்பி என் வீடியோ பார்த்தா தெரியல. கீழேயும் வேர்டிங்ல கரெக்டா தான் போட்டிருந்தேன், அந்த வீடியோக்கு சம்மந்தம் இல்லாதெல்லாம் போடல. அது வீடியோல என்ன இருக்கோ அதான் தமிழ்லாம் வச்சிருந்தேன். எதை நினைச்சு டிராக்டர் எல்லாம் பார்த்தா தெரியல. பாட்டு போடுங்க போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் சர்ச் பண்ணி வச்சிருக்கான். சாங் இன் தமிழ், சுனாமி வில்லேஜ் குக்கிங் சேனல் வீடியோ இன் தமிழ். எப்படி சர்ச் பண்ணிருக்காங்க பாருங்க. இப்படி சர்ச் பண்ணா என் வீடியோ எப்படா வெளியே போவோம், இப்படி சர்ச் பண்ணா எதுல மானிடைஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. சாரம் கட்டுற காமெடி அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இப்ப அதுக்கான கீழே உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஆடுகள லவ் சாங்கு, ஹவு டு யூஸ் பாடி வாஷ் ஃபார் உமனா. எனக்கு புரியல, பாடி வாஷ் ஃபார் உமனுங்கிறது உமன் சொல்லியிருக்கணும். நான் எப்படி சொல்ல முடியுது, என் பாடியில நான் தேய்க்கிற மாதிரி வீடியோ போட்டிருந்தாலும் அது எப்படி உமனுக்கு செட் ஆகும்? உமனுக்கு போடுறது உமனுக்கு செட் ஆகும். எப்படா என்னைய பார்த்து இப்படி பண்றாங்க ஏதாட்டும். மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். பாடி வாஷ் ஃபார் உமன், எனக்கு இதெல்லாம் சீர்க்கவே முடியல. பாடி வாஷ் ஃபார் உமன், ஹவு டு யூஸ் வேற போட்டிருக்காங்க. ஹவு டு யூஸ்னா நான் எப்படா தேய்ச்சி காட்டுவேன்? நான் எப்படி ஏதாவது பொண்ணை கூட்டு வந்து நான் தேய்ச்சி காட்டிட்டு பாருங்க என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க என் சேனல. அடுத்து மச்சான் மச்சான் உன் மேல ஆசை வச்சா சாங்கீத. நான் நிறைய வாட்டி பார்த்துட்டு சாவடிக்கு போற எவ்வளவு சர்ச் பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல. ரீல்ஸ் சன் நியூஸ்ன்னு வேற ஒருத்தன் எவ்வளவு சர்ச் பண்ணிருக்கான். அதாவது இப்ப நான் இப்போ வந்து ஒரு நியூஸ் வாசிக்கிட்டு இருக்கிற மாதிரி